அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். முதன்முறையாக அமெரிக்காவில் உலக தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெறும் நிலையில் அங்கு நடிகர் நெப்போலியன், டாக்டர் ராஜன் நடராஜன், VRS சம்பத் ஆகியோருடன் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் நடத்திய சிறப்பு நேர்காணலை பார்க்கலாம். இந்தியா அமெரிக்கா உறவு கடும் சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அமெரிக்காவில் வாழக்கூடிய நம் தமிழர்கள் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதுதான் 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு முதல் முறையாக அமெரிக்காவில் நடக்கிறது. நம் தமிழர்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை, அவர்களை பார்த்தாலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். முதலில் திரு சம்பத் சார் அவர்களை கேட்க ஆசைப்படுகிறேன். சார், இந்த மாநாடு இந்த நேரத்தில் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? அமெரிக்காவும் இந்தியாவும் இணைபெறியாத நண்பர்கள். இந்த நேரத்திலே மேலும் இணைபெறியாத நண்பர்களாக வாழ வேண்டும், வளர வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும், அனைத்து துறைகளிலும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்கான முத்தாய்ப்பாக இந்த மாநாடை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அமெரிக்க அரசாங்கம், இந்திய அரசாங்கம் ஒன்றிணைந்து இரண்டு நாட்டினுடைய குடிமக்களுக்கும் ஒருவருக்கு ஒரு பயனுள்ளதாக பல்வேறு திட்டங்கள், செயல்முறைகள் அமைய வேண்டும் என்பதற்காக இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழர்கள் எப்பொழுதும் கலையில், மொழியில், இலக்கியத்தில் உயர்ந்தவர்களாக தன்னை நினைத்து செயலாக்கி கொண்டிருப்பவர்கள். அதே போல பொருளாதாரத்துறையிலும் முன்னுக்கு வர வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற இந்த மாநாடு அமெரிக்காவில் நடப்பதற்கான நோக்கம் சரியான நேரத்திலே, சரியான இடத்திலே, தலைநகரத்திலே, உலகத்தின் தலைநகராக விளங்கிக் கொண்டிருக்கிற வாஷிங்டனில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். அடுத்ததாக டாக்டர் ராஜன் நடராஜன் அவர்களை கேட்க விரும்புகிறேன். அமெரிக்க அரசியல்வாதி என்று இவரை அழைக்கிறார்கள். அமெரிக்க தமிழ் அரசியல்வாதி. ஏற்கனவே மேரிலாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நாம பேசிக் கொண்டிருக்கோம். டெபியூட்டி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ற பெரிய பதவியில் இருந்திருக்கிறார் டாக்டர் ராஜன் நடராஜன் அவர்கள். சார், இந்த நேரத்தில் இந்த ஈவெண்ட் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எம்மாதிரியான மாற்றங்களை இது செய்ய போகிறது? இந்த 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு வாஷிங்டனில் நடப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. முக்கியமான காரணம் என்று சொல்லப்போனால் US இந்தியா ரிலேஷன்ஷிப் ஒரு 50 வருஷமா நல்லா போயிட்டு இருக்கு. மேலும் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வலுப்படுத்துறது. ரெண்டாவது, ரீசெண்டாக சில சேஞ்சஸ் US இந்தியா ரிலேஷன்ஷிப்பில் இமிகிரேஷன் பாலிசி, சம் கைண்ட் ஆஃப் ட்ரேட் பாலிசி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது மாதிரி தருணத்தில் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸை வாஷிங்டன் நகரத்தை நடத்தி இந்த மெசேஜை நாங்கள் எப்படி கன்வே பண்ணலாம். US இந்தியா ரிலேஷன்ஷிப் இஸ் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு கண்ட்ரி, த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்த ஓல்டஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ரெண்டும் சேர்ந்து எப்படி நம்ம பொருளாதாரத்துறையை முன்னேற்ற முடியும் அப்படிங்கிறது முக்கியம். அதற்கான தேவையான பல வகையான டாபிக்ஸை இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது இட்ஸ் கோயிங் டு பி அமேசிங் ஈவென்ட் நெக்ஸ்ட் 3 days. தட் இஸ் த மெயின் பர்பஸ். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். அடுத்ததாக இந்தியாவின் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு நெப்போலியன் அவர்களை கேட்கவிருக்கிறோம். சார், உங்களுடைய பிரசன்ஸ் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்தை இந்த மாநாட்டுக்கு கொடுத்திருக்கு. இந்த மாநாடு பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது இந்த மாநாடை தொடங்கணுங்கிறதுக்காக 12 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வித்திட்டவர் சம்பத் சார். ஸோ அவர் தொடங்கின அந்த பயணத்தை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கரம் கோத்து அவர் அழைத்து கொண்டு போகிறோம். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு தேவையானதுகளை கான்டாக்டு, கனெக்டிவிட்டிஸு, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயம், அறிவு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாட்டில் நடத்திட்டு வராங்க. ஸோ இது அமெரிக்காவில் இந்த வருஷம் 12வது உலக தமிழ் மாநாடு நடத்துறது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். காரணம் என்னென்னா, வெவ்வேறு நாடுகள் நடக்கும்போது அமெரிக்காவிலேருந்து குறைந்த பேர் தான் போய் கலந்துக்குவாங்க. இது அமெரிக்காவில் நிறைய பேர் இங்கே இருக்கும்போது, உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா மேலோங்கி முதல் நாடாக இருக்கும்போது இந்த நாட்டில் நடத்தினா மற்ற நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமே. அது குறிப்பாக நம்ம தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற இந்த அமெரிக்காவில் எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆனால் எல்லாருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும், ஒரு அவங்களுடைய வளர்ச்சியை அடுத்த ஒரு லெவல் கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாநாட்டை தொடங்கியிருக்கிறாரு. அதுக்கு நாங்கள்லாம் அவரோட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இது பெரிய மாநாடாக நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை அருகே அமைந்திருக்கக்கூடிய மாநிலம் என்றால் அது மேரிலாண்ட் என்று நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம்.
கொண்டிருக்கும் இந்த மாநிலத்தை சொல்லலாம். இங்கே மிக முக்கிய தமிழர்கள், அமெரிக்காவில் கோலோச்சு கொண்டிருக்கின்ற தமிழர்கள் இந்த மாநாடு என்ற மிகப்பெரிய முன்னெடுப்பை இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் பாலமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். முதல் முறையாக இந்த மாநாடு அமெரிக்க மண்ணில் நடக்கிறது. தந்தி டிவி இங்கிருக்கிறோம், இணைந்திருங்கள். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்